friend John and நீங்க பார்த்திருக்க சேனல் ஜூனியர் போல். So guys, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சாம்சங்கோட ஒரு இன்-இயர் ஹெட்ஃபோன் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க நார்மலாவே பாத்தீங்கன்னா சாம்சங் ஹெட்செட் வந்து பழைய சாம்சங் மொபைல்ஸ் வாங்குனீங்கன்னா அதுக்கு உள்ள அந்த பாக்ஸ்க்குள்ளேயே ஒரு ஹெட்செட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹெட்செட் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கிளாரிட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹெட்செட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நார்மல் தனியாக சாம்சங் ஹெட்செட் அப்படின்னு சேலில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் யூ பேண்ட் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த யூ பேண்ட் மட்டும் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னு கிடையாது. ஸோ சாம்சங்கில் இன்-இயர் ஹெட்செட் கூட இருக்குது. ஸோ இதான் அந்த ஹெட்செட். ஸோ நம்ம இதை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் எண்ட்லேயோ இல்லை நடுவுலையோ நான் வந்து ஹெட்ஃபோன்ஸை ரொம்ப கசங்கி போய் வச்சு முக்கியமான நேரத்தில் கசங்கி போய் இருந்து எடுக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களை தள்ளாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹேக் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதான் இயர்ஃபோனோட பாக்ஸ். இந்த இயர்ஃபோன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலான ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. இந்த பாக்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா சாம்சங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டிங் போட்டிருக்காங்க. கீழே வந்து அந்த நடுவில் ஹெட்ஃபோன்ஸோட பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் இயர்ஃபோன்ஸ், ஒரு நடுவில் மைக்கோட பிக்சர் போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா EHS64 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயர்ஃபோன்ஸோட கோட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பின்னாடி நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. பட் அதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இந்த ப்ராடக்டோட ரேட். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ₹450, $449 சொல்கிறாங்க. ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ அவ்வளோ பெருசாக ஒன்றும்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து ரெண்டு கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உள்ள இயர்பட்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா பேர்ஸ் ஆஃப் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதோட இந்த ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் கண்டென்ட்ஸ் இவ்வளோ தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒரு இயர்பட்ஸ், அப்புறமா ஸ்ட்ரைட்டாக அந்த இயர்ஃபோன்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் பேர் ஆஃப் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறமா ஒரு ஸ்மால் பேர் ஆஃப் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவைன்னா நம்ம இதை மாற்றிக்கலாம். அண்ட் மீடியம் இயர்பட்ஸை வந்து டிஃபால்ட்டாகவே நம்ம ஹெட்ஃபோன்ஸில் மாட்டியே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இதை இயர்ஃபோன்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒரு நீட் பேக்கிங்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பேக் பண்ண முடியாது. நல்லாவே ரொம்ப டைட்டாகவே பேக் பண்ணிக்காங்க. ஸோ இழுக்கிறதுக்கு வரல. ஸோ நான் ஒரு 2-3 தடவை இழுத்து பார்த்துருக்கேன். ஸோ ஓகே, இப்போ தான் வந்திருக்கு. ஸோ ரொம்பவே நீட் பேக்கிங். ஸோ பயங்கரமாக பேக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 சைடுமே ஈக்குவல் லென்த்தில் தான் இருக்குது. ஸோ நிறையா இயர்பட்ஸ்லாம் இயர்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு குட்டியாக இருக்கும், ஒரு சைடு ரைட் சைடு குட்டியாக இருக்கும், லெஃப்ட் சைடு பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் கொடுக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மைக் செக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு வால்யூம் அப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் நீங்கள் கூட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வால்யூம் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் குறைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கீழே வந்து ஒரு கால் அட்டன் பண்ணுற ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ இயர்ஃபோனை அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன, இந்த இயர்ஃபோனோட வாய்ஸ் கிளாரிட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த இயர்ஃபோன் வந்து எந்த அளவுக்கு கிளாரிட்டியான வாய்ஸ் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறதையும் இதில் பேஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க செக் பண்ணிடுவோம். ஓகே, இந்த எந்த வித சிக்கும் இல்லாமல் எடுத்திருக்கேன். ஸோ அது எப்படி நம்ம நார்மலாக ரோல் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் காட்டுறேன். எஸ், கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஒரு பாட்டு கேட்கலாம். ஓகே, பாட்டு ப்ளே ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு வால்யூம் ஏற்றிட்டேன். பேஸ் வேற லெவலில் இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி ஆசம். வா, வேற லெவலில் இருக்குங்க, நிஜமா நான் சொல்றேன். நாய்ஸ் கேன்சலிங் அப்படியே எனக்கு சத்தியமா வெளியே வேற எதுவும் கேட்கல. ஃபுல்லாக வாய்ஸாக கேட்குது. நான் கத்தி பேசுறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன. பேஸ் அப்படியே தலை வேற லெவல்.
சாம்சங்கோட பெஸ்ட் ப்ராடக்ட் நான் சொல்வேன். வேற லெவல். ஓகே போதும் செம்மையாக இருக்குங்க. நிஜமாக சொல்கிறேன், சாம்சங்கில் இவ்வளோ ஒரு குவாலிட்டி நான் இப்போ தான் கேட்டிருக்கேன். நான் போட் இயர்ஃபோன்ஸில் கேட்டிருக்கேன் நார்மலாக இந்த கிளாரிட்டியை. ஆனால் இந்த சாம்சங் ஹெட்செட்ஸில் இப்படி ஒரு பேஸ் பயங்கரமாக இருந்துச்சு. நிஜமாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பார்க்குறதுக்கு வேணால் இது கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஸ்டைலிஷாக இல்லாமல் இருக்கலாம். பட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இதுக்கு 9 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். 10 out of 9 ஸ்டார்ஸ் கொடுத்துருவேன். கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. சரி, ஓகே. இப்போ அந்த இயர்ஃபோன் ஹேக்கை பார்த்துடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு விசிட்டிங் கார்டு சைஸில் இருக்குது. ஸோ இப்போ இந்த கார்ட்போர்டில் இந்த இடத்துலையும் அப்புறம் கீழே இந்த இடத்துலையும் ஓகே, மேலே 2 இடத்துல மார்க் பண்ணிக்கேன், கீழே ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்கேன். ஸோ இப்போ இந்த 3 இடத்துல வந்து நம்ம பஞ்சிங் மிஷின் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்க போகிறோம். ஸோ ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் மேலே 2 ஓட்டை போட்டிருக்கேன், கீழே ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். ஸோ இப்போ சிசர்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஹோலுக்கு மேலே வந்து ஒரு கட் பண்ணிக்கோங்க. ஸோ சின்னதாக இந்த கட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 ஹோல்ஸ்லேயும் பண்ணிக்கிட்டு போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹோல் பண்ணியாச்சு, செகண்ட் ஹோல் பண்ணியாச்சு, தேர்ட் ஹோல்லையும் பண்ணியாச்சு. இப்போ உங்களோட இயர்ஃபோன்ஸை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த இயர்ஃபோனில் ஒரு செட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த கார்ட்போர்டோட ஒரு மேலே இருக்கிற 2 ஹோலில் ஒரு ஹோலில் வந்து அந்த இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ஒன்று இப்போ இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கார்டை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு அப்போ காட்டுறேன். ஓகே, லைட்டாக இப்போ இழுத்துட்டு உள்ளே வச்சுட்டா அது இன்சர்ட் ஆகிரும். ஸோ இப்போ கீழே வந்து 2த்தையும் ஒன்றா வச்சு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்குறக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், எடுத்து சுற்ற வேண்டியது தான். ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு சுற்றிக்கோங்க. சுற்றியாச்சு. இப்போது இந்த இடத்த வந்து இந்த மாதிரி சொரிய வச்சிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் எங்கேயாவது ட்ராவலுக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்பவுமே நிறைய நாட்லாம் போட்டுக்காமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அது பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் உங்களுக்கு வீடியோ போட்டேன்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சஜஷன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்த என்ன வீடியோ போடணும், உங்களுக்கு இந்த மாதிரி எடிட்டிங் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை இந்த அன்பாக்ஸ் பண்ணுங்கள் அது மாதிரி சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக அதை ஆன்சர் பண்ணுவேன் அந்த கமெண்ட்ஸை. ஸோ see you in my next video. Until then, this is John and I'm signing off.